இன்றைய தியானிக்கும்படி வேத வசனம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. அது பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு பல நேரங்களில் சிலுவையை குறித்ததான காரியங்களை நாம் அறிந்து கொள்ளுகிறது இல்லை. ஏன் தேவன் சிலுவையில் மரித்தார்? எதற்கு கர்த்தர் சிலுவையில் தன் மரணத்தை சந்தித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கணும். அந்த சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் நம்முடைய இருதயத்திற்குள்ள தோன்றுகிற ஒரு காரியம் இருக்க வேண்டும். எனக்காக ஒருவர் மரித்திருக்கிறாரே, எனக்காக ஒருவர் தன் ஜீவனை விட்டிருக்கிறாரே, எனக்காக ஒருவர் தன்னுடைய சகல காரியத்தை எனக்காக செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்த அவரை நீங்க பார்க்கும் போதெல்லாம் உங்க இருதயத்தில் தோணணும். ஏன் வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது? கொரிந்தியர் சபையில் இருக்கிறதான கொரிந்தியருக்குள்ள இருக்கிற அந்த சபைகளுக்கு, அதில் உள்ள விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கும். அன்றைய காலகட்டத்தில் சிலுவையை பார்க்கும் பொழுதெல்லாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, அவர்கள் என்ன பாவத்தை செய்தார்களோ ஆகவே அந்த சிலுவையில் தூக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் சிலுவை என்று சொல்லப்படுகிறது புதிய ஏற்பாட்டு காலத்தில் தான் சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இந்த சிலுவையை குறித்து சொல்லப்படுகிறது. எதை குறிக்கிறது அப்படின்னா, மரத்தில் தூக்கப்பட்டு போகிறவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாரை மரத்தில் தூக்குவார்கள் என்று சொன்னா, பாவத்தில் இருக்கிறவர்களையும் அக்கிரமத்தை செய்கிறவர்களையும் அக்கிரமத்தின் பாதையில் நடக்கிறவர்களையும் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களையும் ராஜாக்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களையும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களையும் தூக்கி மரத்தில் போடுவார்கள். அது பழைய ஏற்பாட்டு காலம். அதையே புதிய ஏற்பாட்டு காலத்திலேயும் தொடர்ந்து வருகிறது. ரோமருடைய ஆட்சி கால அந்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா தெரியுமா? அந்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா தெரியுமா? என்ன பாவத்தை செய்தாரோ அதற்காக மரித்திருக்கிறார். இவர் என்ன அக்கிரமம் செய்திருக்கிறாரோ அதனால மரிச்சிருக்கிறார். இவர் ஏதோ ஒரு தப்பு செய்துட்டு ஆகவே அதற்காக மரித்தார் என்று சொல்லி அவரை குறித்து பரியாசம் பண்ணவர்கள் அந்த நாட்களில் உண்டு. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா தான் தெரியும். அன்றைய காலகட்டத்தில் மாத்திரமல்ல, இன்றைய காலகட்டங்களிலும் தேவனை அறியாத பல பேர், தேவனை தெரியாத பல பேர் சொல்லுகிற வார்த்தை என்ன? அவர் எதற்காக எனக்காக மரித்தார்? நானா மரிக்க சொன்னேன்? நானா அவருக்காக என் பாவத்தை ஏத்துக்க சொன்னேன்? எனக்காக அவர் ஏன் மரிக்கணும் என்று சொல்லுகிறவர்களும் இன்றைய காலகட்டத்தில் உண்டு. அவர்களுக்கு பேர் மதியினம் உள்ளவர்கள். அவர்களுக்கு பேர் மதியினம் உள்ளவர்கள். ஏன்? அதன் மகத்துவம் தெரியல, தெய்வத்தினுடைய மகத்துவம் தெரியல. அந்த தெய்வம் எதற்காக மரித்தார் என்பதை அனுபவத்தை புரியாதவர்கள் தான் அவர்கள் அந்த சிலுவையை குறித்ததான அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா தோணும். ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கோ அது தேவ பலன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அதை தேவ பலன் என்று வேதத்தில் எழுதப்பட்டது?
ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் அந்த சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் உன் இருதயத்திற்குள்ள ஒரு பலன் வரும். அந்த பலன் என்ன? எனக்காக மரித்து என் பாவத்தெல்லாம் தம்மேல சுமந்து எல்லாவற்றையும் தீர்த்து விட்டு இன்றைக்கு கர்த்தர் என்னை நன்றாக வைத்திருக்கிறாரே, இன்றைக்கு நான் மரித்தா அவரோடு கூட பரலோகத்தில் இருப்பேன் என்கிற எண்ணத்தை உனக்கு கொண்டு வருகிறதே அந்த சிலுவை தான். அந்த சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு பலன். என்னை பரிசுத்தமாக்கின சிலுவை அது, என் பாவத்தை எல்லாம் சுமந்த சிலுவை அது, எனக்காக ஒருவர் மரித்த சிலுவை அது. இன்றைக்கு நான் பரலோக வாசியாய் நிற்கிறேனே என்பதை நமக்காக சொல்லி கொடுக்கிறது தான் அந்த சிலுவை. அதை பார்க்கும் பொழுதெல்லாம் உன் இருதயத்தின் எண்ணம் என்ன? எனக்காக ஒருவர் மரித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பாவத்துக்காக ஒருவர் மரித்திருக்கிறார். எல்லாவற்றையும் செய்து முடித்து என்னை இன்றைக்கு பரிசுத்தவானாக, ஒரு பரிசுத்தவாட்டியாக என்னை நிப்பாட்டி வைத்திருக்கிறாரே, அந்த சிலுவையின் மூலமாகத்தான் அதை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு உண்டாகிற பலன் அதுதான். அல்லேலூயா. அந்த சிலுவையில தான் இயேசு 7 வார்த்தைகளை பேசினார். அந்த சிலுவையில தான் அந்த 7 வார்த்தையினுடைய அனுபவத்தை அவர் சொல்லிக் கொடுத்தார். ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் 7 வார்த்தைகள் ஏன் பேசினார்? அதில் மறைந்திருக்கிற ரகசியம் என்ன? அதில் மறைந்திருக்கிறதான முக்கியத்துவம் என்ன? நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். 7 வார்த்தைகள், அந்த 7 வார்த்தையில் மறைந்திருக்கிறது ஒவ்வொரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவர் சிலுவையில பேசினது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி மற்றவர்களுக்காக இயேசு ஜெபித்த ஜெபம் முதல் வார்த்தை. இரண்டாவது, அவர் சிலுவையில் தொங்கினார். அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டு அவர் பேசி இரண்டாவது வார்த்தை, இதோ நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். அவரோடு கூட மரித்த கள்ளர்கள், அவரோடு கூட மரித்ததான கள்ளத்தனத்தை செய்துவிட்டு பாவத்தில் இருந்தவர்கள் அந்த சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது தன் இருதயத்தை குத்தப்பட்டு, என்னை ரட்சிக்க மாட்டீரா, என் பாவத்தை நினைக்க மாட்டீரா, இதோ நீர் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சொல்லும் பொழுது இயேசு சொன்ன இரண்டாவது வார்த்தை, நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். அல்லேலூயா. மூன்றாவது வார்த்தை, அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். வேதனை தாங்க முடியல, சிலுவையில் தொங்கி கதறி கொண்டிருக்கிறார். அவள் தாய் முன்பதாக நிற்கிறார். அவளை 10 மாசம் பெத்த தாய் முன்பதாக நின்று மரியா கண்ணீர் விட்டு கதறுகிறார். அதை பார்க்கும்பொழுது அவர் இருதயம் வேதனை தாங்க முடியல. அவர் கதறுகிறார். அவர் அத்தனை விதமாய் கதறி அந்த தாயை பார்த்து சொல்லுகிறார், இதோ அவன் உன்னுடைய மகன். தன் சீஷன் இடத்துல சொல்கிறார், உன் தாய் அவள் வெறுமையா விட்டுட்டு போகலங்க. தான் மறிக்க போகிறேன்னு தெரியும், தான் மரணத்தை சந்திக்க போகிற இயேசுக்கு தெரியும். ஆனாலும் தன் பெத்த தாயை வெறுமையாய் விட்டுட்டு போகாம தன் பக்கத்தில் இருந்த சீஷன் யோவானை கூப்பிட்டு, இதோ அவள் உன்னுடைய தாய், அவளை பார்த்துக்கோ. அவகிட்ட சொல்லுவா, இதோ அவள் உன்னுடைய மகன், அவளை பார்த்துக்கோ என்று சொல்லி ஒரு உறவை ஏற்படுத்திவிட்டு, ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திவிட்டு இயேசு மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அவர் 4வது பேசின வார்த்தை சிலுவையில் தாங்க முடியாத வேதனை. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு கதறுகிறார், கண்ணீர் விட்டு அழுகிறார். அவருக்கு வேதனை தாங்க முடியல. அத்தனை இருதயம் குத்தப்பட்டவராக கண்ணீர் விட்டு கதறுகிற தெய்வம் சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி. அவர் சொன்ன 4வது வார்த்தை, அந்த வார்த்தை சொல்லி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகிறது. ஒரு பெரிய
அமைதல் உண்டாகிறது. அந்த அமைதலுக்கு பின்பு அவருக்கு உண்டாக்கப்பட்ட ஒரு தாகம். இதோ தாகமாயிருக்கிறேன். கண்ணீர் விட்டு சொல்லுகிற தெய்வம், இதோ தாகமாயிருக்கிறேன். பல மணி நேரம் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறவர், தன் ரத்தத்தை எல்லாம் சிந்தி கொண்டிருக்கிறவர், ஒரு பக்கம் ரத்தம் போய்கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் சரீரத்தின் வேதனை, இன்னொரு பக்கம் காயங்கள், இன்னொரு பக்கம் உஷ்ணத்தின் அனுபவங்கள், அவரால் தாங்க முடியாதபடிக்கு தொங்கிக் கொண்டிருந்த இயேசு சொல்லுகிறார், இதோ தாகமாயிருக்கிறேன், தாகமாயிருக்கிறேன். அவருக்கு காடியை கொடுக்கிறாங்க, அவருக்கு குடிக்க மனதில்லை. கசப்பான தண்ணீரை அவருக்கு கொடுக்கிறாங்க, குடிக்க அவருக்கு மனதில்லை. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் பிதா தன்னை விட்டு விலகி கொண்டிருக்கிறதை பார்க்கிறாரு. இதோ தன் வேதனை அறியாமல் தவித்து கொண்டிருக்கிற இயேசு எல்லா சாபத்தையும் எல்லா பாவங்களையும், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய சாபங்களையும் தன் மேல சுமந்து கொண்ட இயேசு சொன்னார், எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று இயேசு சொன்ன வார்த்தை 6வது வார்த்தை. அதை சொல்லி முடித்துவிட்டு கடைசியாக பிதாவை பார்க்கிறார். நீர் என்னை அனுப்பின இந்த காரியத்தை நான் முடிச்சிட்டேன், உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்றி விட்டேன், எந்த நோக்கத்திற்கு என்னை அனுப்பின அது எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். பிதாவே, என் நாவியை உம்மை கையில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தன் ஜீவனை விட்டார். அல்லேலூயா. அந்த 6 மணி நேரத்தில் நடந்த சம்பவங்கள் இது. 6 மணி நேரத்தில் நடந்த சம்பவம் இது. 9 மணிக்கு அவர் சிலுவையில் அறையிறாங்க. காலை 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு 6 மணி நேரம் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த ரத்தமெல்லாம் சிந்தி தொங்கிக் கொண்டிருக்கிறார். தொங்கப்பட்ட இயேசு பேசின 7 வார்த்தைகள் தான் அதில் அடங்கியிருக்கிற முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அவர் பேசின 4வது வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் பேசின அந்த 4வது வார்த்தை என்ன? மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 27வது அதிகாரம், மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 27வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சப்தகனி, ஏலி ஏலி லாமா சகப்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? இயேசு கிறிஸ்து பேசின 4வது வார்த்தை இது. வேதனை தாங்க முடியாத சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார் இயேசு. அநேக பாடுகள் பட்டு, அவமானப்பட்டு, வேதனையோடு கூட சிலுவையில் தொங்கிக் கொண்டு, ஒரு பக்கம் ரத்தனை எல்லாம் சிந்தி சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவானவர் தம் வேதனை தாங்க முடியாதபடிக்கு சொன்ன 4வது வார்த்தை தான், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா ஏன் இயேசு இந்த வார்த்தையை சொன்னார்? இன்றைக்கு பல நேரங்களில் இதனுடைய அர்த்தத்தையோ இதனுடைய ஆழத்தையோ நாம் புரிந்து கொள்ளுகிறது இல்லை. நாம் எப்படி இந்த வேதத்தை படிக்கும்போது நாம் எப்படி புரிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னா, இயேசு கைவிடப்பட்டுட்டாரா, இயேசுவையே அவர் கையை விட்டுட்டார் அப்படின்னு சொன்னா நம்மையும் அவர் கைவிட்டு விடுவாரோ என்கிற எண்ணங்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளேயும் இருக்குது. ஏன்னா எப்போது தேவனோடு கூட இருந்த அந்த இயேசுவானவர் தான்
சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, வேதனையோடு கூட இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்ட மற்றவர்கள் சொன்னாங்க, இதோ அவர் கைவிடப்பட்டவர், பிதா பிதா என்று பிதாவுக்கு பின்னாடியே ஓடிக்கொண்டிருந்த அவரையே அவர் கைவிட்டுட்டாரு என்று பல பேர் சொன்னதும் உண்டு. இந்த வார்த்தையை கேட்டு அநேகர் விசுவாசத்தை விட்டு இழந்து போனதும் உண்டு. அநேகர் இயேசுவை அறிந்தும் இயேசுவை தெரிந்தும் இந்த வார்த்தையின் நிமித்தம் விசுவாசத்தை இழந்தவர்களாய் பின்வாங்கி போனவர்களும் உண்டு. காரணம் என்ன? அதன் அர்த்தத்தை அல்லது அதன் ஆழத்தை அவர்கள் தெரிந்து கொள்ளல. அதன் அர்த்தமும் அது ஆழமும் தெரிந்து கொள்ளல. இன்றைக்கு அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கூர்ந்து கவனிங்க, ஏன் இயேசு அப்படி சொன்னார் என்பதை அறிந்து கொள்ளணும். நம்பர் 1, முதலாவது அதே வசனம் சொல்லுகிறது. வாசிப்போமே, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா ஏலி ஏலி லாமா சகப்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். மிகுந்த சத்தமிட்டு இயேசு கூப்பிடுகிறார். வாசிங்க. அதற்கு என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? ஏன் என்னை கைவிட்டீர்? இயேசு சிலுவையில் சொன்னது 7 வார்த்தை. அந்த 7 வார்த்தையில முதல் 3 வார்த்தையும் இதற்கு பின்பு சொல்லப்பட்ட 3 வார்த்தைகளும் வித்தியாசம் உண்டு. முதல் சொல்லப்பட்ட 3 வார்த்தைகள் நமக்காக ஏறெடுக்கப்பட்டது. பின்பு சொல்லப்பட்ட 3 வார்த்தைகள் அவருக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஆனா இதற்கு நடுவாய் இருக்கிற இந்த 4வது வார்த்தை எந்த விதத்திலுமே பொருத்தப்படாத ஒரு வார்த்தை, எந்த விதத்திலுமே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை இயேசு சொல்லுகிறார் என்று சொன்னா அதில் மறைந்திருக்கிறதான முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன? அவர் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தங்கள் உண்டு. அல்லேலூயா. அதை நாம் தெரிந்து கொள்ளணும். இயேசு சொன்ன 7 வார்த்தைகளும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இது 4 சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா சொல்லப்பட்ட அந்த முன்பு சொல்லப்பட்ட 3 வார்த்தைகளும் சரி, இந்த வார்த்தைக்கு பின்பு சொல்லப்பட்ட 3 வார்த்தைகளும் சரி, ஒவ்வொரு சுவிசேஷத்தில் மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த சுவிசேஷத்தில் அது இருக்காது. மத்தேயில சொல்லப்பட்டதுன்னா அது மார்க்கில் இருக்காது, மார்க்கில் சொல்லப்பட்டதுன்னா அது லூக்கால இருக்காது, லூக்கால சொல்லப்பட்டதுன்னா அது யோவான்ல இருக்காது, யோவான்ல சொல்லப்பட்டது அந்த 3 சுவிசேஷத்திலுமே இருக்காது. ஆனா அவர் சொன்ன இந்த வார்த்தை மாத்திரமே 2 சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தை மாத்திரமே மத்தேயிலும் எழுதப்பட்டிருக்கிறது, மார்க்கிலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அதற்கு முன்பு சொல்லப்பட்ட எந்த வார்த்தைகளுமே ஒரு சுவிசேஷத்தில் தான் எழுதப்பட்டதை தவிர மற்ற சுவிசேஷத்தில் எழுதப்படவில்லை. இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது சொல்றார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அது லூக்கா 23:34 எழுதப்பட்டது. அந்த வசனம் வேற எங்கேயுமே இல்லை, வேற எங்கேயுமே. இதோ என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், பிதாவே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தன் ஜீவனை விட்டாரே, அந்த வசனம் லூக்கால எழுதப்பட்டிருக்கிறது. அது எங்கேயுமே இல்லை. ஆனா இந்த வார்த்தை, இந்த வசனம் 2 சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா இதில் மறைந்திருக்கிற ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதை ஒவ்வொரு காரியமா நம்ம தெரிஞ்சுக்கணும்.
இங்க மத்தேயு 27:46 சொல்லப்படுகிறது, ஏலி ஏலி லாமா சகப்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. இதே சம்பவத்தை மார்க்கில் எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கு எழுதினதான சுவிசேஷம் 15வது அதிகாரம், மார்க்கு எழுதினதான சுவிசேஷம் 15வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. 9 மணி நேரத்தில் இயேசு எலோயி எலோயி லாமா எலோயி எலோயி லாமா சகப்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. அப்ப அவர் சொன்ன 7 வார்த்தைகளிலும் முன்பு சொன்ன 3 வார்த்தைகளும் அதற்கு பின்பு சொன்ன 3 வார்த்தைகளுக்கும் இந்த சொல்லப்பட்ட இந்த 4வது வார்த்தைக்கும் வித்தியாசம் உண்டு. நம்பர் 1. இரண்டாவது, நீங்க நல்ல வேதத்தை படிச்சீங்க அப்படின்னு சொன்னா அவர் சொன்ன 6 வார்த்தைகளும் தமிழில் தான் அப்படியே எழுதப்பட்டதை தவிர வேற லாங்குவேஜில் அது எழுதப்படலை. ஆனா இந்த ஒரு வார்த்தை மாத்திரமே இயேசு சொன்னதையும் எழுதப்பட்டு அதற்கு அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறாங்க. அதை இதுல வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி செய்தார்கள் அப்படின்னா அதில் மறைந்திருக்கிறது என்ன, அது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு விளக்கமா அதை புரிஞ்சுக்கங்க. ஏன் ஆண்டவர் இவ்வளவு விளக்கமா சொல்லி கொடுக்கிறார், நம்ம அதை தெரிந்து கொள்ளணும். மற்ற வார்த்தைகள் தமிழ் அப்படியே எழுதப்பட்டிருக்கு, அதுக்கு டிரான்ஸ்லேட் கொடுக்கல. ஆனா இந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு மாத்திரமே இயேசு சொன்னதை எழுதி அதற்கு ஒரு டிரான்ஸ்லேட் கொடுக்கிறாங்க. அதைத்தான் இங்க நான் 34வது வசனம் சொல்லுகிறது, ஏலோயி ஏலோயி லாமா சகப்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு அப்படின்னா டிரான்ஸ்லேட் கொடுக்கிறாங்க. என்ன டிரான்ஸ்லேட் பண்றாங்க? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 4வது வார்த்தையில இன்னொரு வித்தியாசம் மறைந்திருக்கிறது, இன்னொரு காரியமும் மறைந்திருக்கிறது. நீங்க மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 27:46 படிக்கும் பொழுது அங்கே வார்த்தை எப்படி எழுதப்பட்டிருக்கிறது வாசிங்க மறுபடியும். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 27வது அதிகாரம் 46வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி ஏலி ஏலி லாமா சகப்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அப்படின்னா இங்க சொல்லப்பட்ட வார்த்தையின் அனுபவம் வித்தியாசம். இங்க இயேசு எப்படி சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஏலி ஏலி லாமா சகப்தானி என்று எழுதப்பட்டிருக்கு. இதே காரியத்தை மார்க்கில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி எழுதியிருக்கிறாங்க? இயேசு எலோயி லாமா சபக்தானி எலோயி எலோயி லாமா சகப்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அப்படின்னா மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த வார்த்தையும் மார்க்கில் சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த வார்த்தையும் வித்தியாசம் உண்டு. நல்லா புரிந்துதா? அதுல ஏலி ஏலின்னு சொல்லப்பட்டிருக்கு, இதுல எலோயி எலோயி என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏலி ஏலி என்பதற்கு எபிரேயருடைய பாஷை, எலோயி எலோயி என்று சொல்லப்படுகிறது அரேமிக்கு பாஷை. அப்படின்னா இயேசு எந்த பாஷையில பேசினாரு? எபிரேயர் பாஷையில பேசினாரா அல்லது அரபிக் பாஷையில பேசினாரா? இயேசு இருந்த காலகட்டத்தில் எபிரேயர் மொழி இருந்துச்சு, அராமிக் மொழி இருந்துச்சு, கிரேக்கர் மொழி இருந்துச்சு, லத்தீன் மொழி இருந்துச்சு.
அவர் இருந்த காலகட்டத்தில் பலவிதமான மொழிகள் இருக்கப்பட்டது. அவர் இருந்த காலகட்டத்தில் இருந்த ஒவ்வொரு நபர்களுக்குள்ளேயும் அவர்களுக்கு ஏற்ற மொழியின்படியே இயேசு சொல்லி கொண்டு வந்தார், இயேசு பேசிக்கொண்டு வந்தார். ஆனா அவர் அதிகமாய் பேசின, அவர் அதிகமாய் கற்றுக்கொண்ட, அவர் அதிகமாய் உபயோகப்படுத்தினதான ஒரு மொழி உண்டு. இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சிலுவையில் தொங்கப்பட்டவராக, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னாரே, அந்த வார்த்தை இயேசு சொல்லும் பொழுது எபிரேயர் பாஷையில் சொல்லினாரு. அதற்கப்புறம் தன் கூட இருந்த கள்ளர்களை பார்த்து இயேசு சொன்னாரு, இதோ நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில இருப்பேன் என்று சொன்னாரே, அது அரேபிக்கு மொழியில சொன்னாரு. ஏன் ரெண்டு விதத்தில் பேசுறாரு? ரெண்டு விதத்தில் பேசுறாரு. கடைசியா தன் ஜீவனை விடும் பொழுது அவர் எபிரேயர் மொழியை பேசித்தான் தன் ஜீவனை விடுகிறார். ஆனா இதற்கு நடுவாக இருக்கிற இரட்டத்தனையா இருக்கிற இதற்கு நடுவாக இருக்கிற இந்த நான்காவது வார்த்தை, ஏன் இயேசு சொன்னதை சொல்லிவிட்டு அதற்கு பின்பு அதற்கு ஏன் தமிழ்ல டிரான்ஸ்லேட் கொடுக்கிறாங்க அப்படின்னா, அதில் மறைந்திருக்கிற காரியத்தை நாம் தெரிந்து கொள்ளணும். நம்பர் 1. இரண்டாவது, மத்தேயுல சொல்லப்பட்டதற்கும் மார்க்குல சொல்லப்பட்டதற்கும் ஒரு வித்தியாசத்தை அவர்கள் காண்பிக்கிறார்கள் என்று சொன்னா, அப்ப இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னது எபிரேயர் மொழியிலேயா அல்லது அரபிக் மொழியிலேயா? அதை தெரிந்து கொள்ளணும். மத்தேயு எழுதினது மேத்யூ தான் எழுதினார். மேத்யூ எழுதப்பட்டது யூதர்களுக்கென்று எழுதப்பட்டது, யூத சாம்ராஜ்யத்திற்கென்று எழுதப்பட்டது. யூதர்களுக்கு ஏற்றாக்களை புரிந்து கொள்ளும்படியா இருக்கணும் அப்படின்னா அவர்கள் எரேமியா மொழியில, அவர்கள் அதாவது எபிரேயர் மொழியில் அவர்கள் எழுதப்பட்ட பொழுது அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். அதை அவர்களுக்கு சரியா புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எபிரேயர் மொழியில எழுதப்பட்டதுதான் மத்தேயு எழுதினதான சுவிசேஷம். அது யூதர்களுக்கென்று எழுதப்பட்டது. ஆனா மார்க் எழுதினதான சுவிசேஷம் யூதர்களுக்கு அல்ல, அது ரோமர்களுக்கு எழுதப்பட்டதும் புறஜாதி மக்கள் அதை புரிந்து கொள்ளும்படியாக எழுதப்பட்டதுதான் மார்க் எழுதினதான சுவிசேஷம். அப்போ இயேசு கிறிஸ்து மத்தேயுல எழுதப்பட்டதின்படி பேசினாரா அல்லது மார்க்கில் எழுதப்பட்டபடி பேசினாரா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா, இயேசு பேசின வார்த்தை அதிகமாய் இயேசு கற்பிக்கப்பட்ட வார்த்தை, அதிகமாய் இயேசு எல்லாரிடத்திலும் பேர்க்கப்பட்ட வார்த்தை. வேதம் சொல்லுகிறது அரேபிக்கா மொழிகள், அரபிக் மொழியில தான் அதிகமாக இயேசு பேசுவாராம். அவர் எபிரேயர் மொழியில பேசுவார். யூதர்களிட்ட பேசும் பொழுது எபிரேயர் மொழியிலும், கிரேக்கர்களிடத்தில் பேசும் பொழுது கிரேக்கர் மொழியிலும், ரோமர்கள் மத்தியில் பேசும் பொழுது அரபிக் மொழியிலும் அவர் அதிகமாய் பேசுகிறவராய் காணப்படுவாரா? அப்படின்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின வார்த்தை, இந்த நான்காவது வார்த்தை சரியான தேவன் சொன்ன வார்த்தை அரபிக் மொழியில் பேசப்பட்டது தான். அப்படின்னா மார்க்கில் எழுதப்பட்ட வார்த்தை தான் என் ஆண்டவர் இயேசு பேசின வார்த்தை. அல்லேலூயா. நல்ல விளக்கமா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு ஒரு பைபிள் கிளாஸ் மாதிரியே இருக்கும். ஏன் கர்த்தர் இவ்வளவு விளக்கமா சொல்லி கொடுக்கறனா, ஆழத்தை தெரிஞ்சுக்கணும். நீங்க நாளைக்கு உங்களை யாராவது கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லணும், அவங்களுக்கு தெளிவா பேசணும். அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அவர் பேசினது அரபிக் மொழியில, அரபிக் மொழியில பேசுகிறார். அப்படின்னா மத்தேயுல எழுதப்பட்டதும் அவர் பேசினது தான். ஆனா யூதர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அது எபிரேயர் மொழியில எழுதப்பட்டது. ஆனா எக்ஸாக்டிங் வேர்டு, இயேசு பேசின சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு பேசின எக்ஸாக்டிங் வேர்டு மார்க்கில் எழுதப்பட்டது தான். அந்த வார்த்தையை மறுபடியும் வாசிப்போமே. மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 34வது வசனம். 9 மணி நேரத்தில் இயேசு எலோயி
எலோயி ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று லாமா சகப்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா இயேசு எந்த பாஷையில பேசினா பேசினார் சொல்லுங்க. இந்த 4வது வசனம் சொல்லப்பட்டது அராபிக் மொழி தான். அவர் அதைத்தான் இயேசு சொல்லி கொடுத்தார் என்று சொல்லுங்க. நம்பர் 2, இரண்டாவது மறுபடி அந்த வசனத்தை வாசிக்க கேட்போமே. மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 34வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு எலோயி எலோயி லாமா ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி சகப்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அவர் கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஏன் இயேசு இப்படி சொன்னார்? அதை தெரிஞ்சுக்கணும். ஏன் இயேசு இப்படி சொன்னார்? நல்லா தெரிஞ்சுக்கங்க. இயேசு எப்பொழுதுமே அவர் சொல்லுகிற வார்த்தை தெய்வத்தை பார்த்து பிதா என்று மட்டும்தான் கூப்பிடுவார். எப்படி கூப்பிடுவார்? பிதா என்று மட்டும்தான் அவர் கூப்பிடுவார். வேற எப்படியுமே அவர் கூப்பிட மாட்டார். பிதா என்று தான் கூப்பிடுவார். ஆனா இந்த வார்த்தையில மட்டும்தான் இயேசு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு கூப்பிட்டதாக அது சொல்லப்பட்டது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் எப்பொழுதுமே தேவனை பார்த்து கூப்பிடுகிற வார்த்தை பிதா என்று தான் அவர் கூப்பிடுவார். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. யோவான் எழுதினதான சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனம். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு நான் பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். அப்படின்னா இயேசு தெய்வனை கூப்பிடுகிறது எப்படியா? பிதா என்று தான் கூப்பிடுவார். அவர் பிதா என்று தான் இயேசு எப்பவுமே கூப்பிடுவார். ஏன் அவர் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கூட இயேசு தேவனை எப்படி கூப்பிட்டார் தெரியுமா? லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. லூக்கா 23:34 வசனங்கள். அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார் என்றார். அல்லேலூயா. அவர் சிலுவையில சொன்ன முதல் வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அப்ப சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகிறாரா? பிதா என்று தான் கூப்பிடுகிறாரு. கடைசியா தன் ஜீவனை விடும் பொழுது கூட இயேசு என்ன சொல்லி ஜீவனை விடுவார் தெரியுமா? 46வது வசனத்தை வாசிங்க. பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். அப்படின்னா முடிக்கும் பொழுதும் அவரை பிதா என்று தான் கூப்பிடுறாரு. அப்ப எல்லா பகுதியிலும் பிதா 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 என்று கூப்பிட்டவர் ஏன் இந்த வசனத்துல மாத்திரம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஏன் கூப்பிட்டார்? அதுல ஒரு ரகசியம் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதுல ஒரு ரகசியம் இருக்குது.
ஏன் இயேசு இப்படி கூப்பிட்டார்? இந்த வார்த்தை இவர் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே குறிக்கப்பட்டதான வார்த்தை. நம்பர் 1. இரண்டாவது, இவர் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே அவர் அழைக்கப்பட்டவர், இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர். இது ஏற்கனவே குறிக்கப்பட்டது, இந்த வார்த்தை ஏற்கனவே எழுதப்பட்டது, இந்த வார்த்தை ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டதான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது நான், தேவனே, என் தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய, இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய, இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று, புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறபடி என்று சொன்னேன் என்றா. அப்படின்னா ஏற்கனவே அவரை குறித்து புஸ்தகத்தில் எழுதப்பட்டாச்சு, ஏற்கனவே அவரை குறித்து குறிப்பிட்டாச்சு. அவர் என்ன வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறாரோ அந்த வார்த்தையின்படி தான் இயேசு இந்த உலகத்திற்கு வருகிறார். அப்படின்னா எழுதப்பட்ட வார்த்தையின்படி இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பப்படுகிறார் என்று சொன்னா, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று எழுதப்பட்ட அந்த வார்த்தையை இயேசு சொல்லும்படியாக வருகிறார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லித்தரேனே. மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 5வது அதிகாரம், மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும், தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்காக வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படின்னா அது ஏற்கனவே சொல்லப்பட்டது, நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. இதோ அதை அழிக்கிறதுக்கு வந்தேன்னு சொல்லாதீங்க, அதை நிறைவேற்றுகிறதுக்கு வந்தேன் என்று சொன்னா ஏற்கனவே அது குறிக்கப்பட்டிருக்கிறது. அது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அது அல்லேலூயா. அப்படின்னா அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை எங்கே இருக்குது? அந்த வார்த்தை எங்கே இருக்குது? வேதம் சொல்லுகிறது, சங்கீதத்தின் புஸ்தகம் 22வது சங்கீதம், சங்கீதத்தின் புஸ்தகம் 22வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிப்போம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும், நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று ஏற்கனவே அது குறிக்கப்பட்டது, அது குறிக்கப்பட்டது, அது எழுதப்பட்டது, அது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அந்த வார்த்தையை இங்கே இயேசு சொல்லும்படியான சூழ்நிலை வந்துவிட்டது. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கங்க. யூதர்களுக்கு என்று புரிந்து கொள்ளும்படியாக இந்த வார்த்தையை மத்தேயுல எழுதப்படும் பொழுது அவர்களுக்கு புரிந்து கொள்ளத்தக்க, இவர்தான் மேசியா, இவர்தான் வருகிற மேசியா, எழுதப்பட்ட இந்த வார்த்தைக்கு அதற்கு ஏத்தாக்கள சொல்லப்படக்கூடிய இவர்தான் என்று சொல்லி அவருக்காக எழுதப்பட்டது தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம். இந்த வார்த்தையை எக்ஸாக்டிங்கா சொன்னதை அவர்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளும்படியாக, எல்லாரும் தெரிந்து கொள்ளும்படியாக, புறஜாதி மக்களும் சரி, ரோமர்களும் சரி, சரியா அறிந்து கொள்ளுகிறதற்காக இயேசு சொல்லப்பட்ட அதே எக்ஸாக்டிங் வேர்டை தான் மார்க்கில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா இந்த வார்த்தை ஏற்கனவே குறிக்கப்பட்டது, அதை நிறைவேற்ற இயேசு வந்தார். அல்லேலூயா. நம்பர் 3,
மூன்றாவது, ஏன் இயேசு இப்படி சொன்னார்? மார்க் எழுதினதான சுவிசேஷம் 15வது அதிகாரம். மார்க் எழுதினதான சுவிசேஷம் 15வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. 9ஆம் மணி நேரத்தில் எலோஹி எலோஹி லாமா சபக்தானி, ஏலோயி ஏலோயி லாமா சகப்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். என் தேவனே என் தேவனே, என் தேவனே என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? அப்படின்னா இந்த வார்த்தையை அவர் சொல்ல வேண்டும் என்று தேவனுடைய சித்தம். அது தேவனுடைய அந்த சித்தத்தை நிறைவேற்றத்தான் இயேசு இந்த வார்த்தையை சொல்றார். அப்படின்னா தேவ சித்தம் என்ன? இயேசு கைவிடப்பட வேண்டும் என்பது அவர் சித்தம். இயேசு நமக்காக கைவிடப்பட வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு இயேசு எல்லாவற்றையும் தன்மேல சுமந்து கொண்டு சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் இருதயத்திற்குள்ள இருந்து வருகிற ஒரு வார்த்தை, என் தேவனே என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூப்பிடுகிறார் என்று சொன்னா அது தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதான ஒரு வார்த்தை. அந்த சித்தத்தை நிறைவேற்றப்படணும் அப்படின்னா இவர் கைவிடப்பட்டு தான் ஆக வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. அதை கொஞ்சம் விளக்கமா நம்ம தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் விளக்கமா தெரிஞ்சுக்கணும். சங்கீதத்தின் புஸ்தகம் 22வது சங்கீதம் 1வது வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். என் தேவனே என் தேவனே என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் எனக்கு உதவி செய்யாமலும், கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும், நான் கதறி சொல்லுகிற வார்த்தையை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? ஏன் தூரமாய் இருக்கிறீர்? அவரை விட்டு தூரமா போயிட்டார். அவரை பார்க்கிறாரு, தேவனை தேடுறாரு, பிதா இல்லை. அவர் மிகுந்த வேதனைப்படுகிறார். இதோ எப்பொழுதுமே பிதாவோடு கூட இருந்த ஒரு மனிதர், அவரோடு கூட ஐக்கியமா இருந்த ஒரு மனிதர், அவரோடு கூட நெருங்கி இருந்த ஒரு மனிதர், இதோ என் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறபடினா என்னை தனியா விடுகிறது இல்லைன்னு சொல்லி 2 பேருமே ஒன்னா நடந்தவங்க இப்போ ஒரே ஒருத்தர் மாத்திர தனித்து விடப்பட்டு இருக்கிறாரு, தனிமையா இருக்கிறாரு. அவர் ஒதுக்கப்பட்டவராக சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். கூட வந்தவரை காணோம். அவரை ஏன் தூரமாயிருக்கிறீ? அது அழகான வசனம். அது சங்கீதத்தில் அழகான வசனம். அது என் தேவனே என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? அப்படின்னா அவர் கதறுகிற வார்த்தை கேட்கப்படல. அவர் கதறி சொல்லுகிற வார்த்தை கேட்கப்படல. அது பிதாவுக்கு அவருக்கு ஒரு பெரிய இடைவேளை உருவாக்கப்படுகிறது. தேவன் அவரை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறார். எதற்கு அவர் தூரமாய் போகிறார்? காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. வாசிங்கம்மா. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அவருக்கு
அநேகருக்கு பங்காக கொடுப்பேன். அவர் அநேகருக்கு பங்காக கொடுப்பேன். அப்படின்னா அந்த பங்கு நீங்களும் நானும் தான். அந்த பங்கை தேவனிடத்திலிருந்து பெற வேண்டும் என்று சொன்னா அநேகருடைய பாவங்களை தாமேலே சுமந்து, தம்மீது சுமந்து. அப்படின்னா இயேசு பாவமாக்கப்பட்டவராய் இப்போ சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. பாவமாக்கப்பட்டவராய் இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது பரிசுத்தமுள்ள தெய்வம் பக்கத்தில் இருக்க மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா அவர் பாவத்தை காணாதபடிக்கு சுத்த கண்ணர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறது. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட தெய்வாதி தேவனோடு கூட உறவாடி கொண்டிருந்த இயேசுவானவர் இப்பொழுது நம்முடைய பாவத்தெல்லாம் தம்மேல சுமந்து கொண்டு, நம்முடைய அக்கிரமத்தெல்லாம் தம்மேல சுமந்து கொண்டு அவர் பாவமாக்கப்பட்டவராக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்த தெய்வம் அவரை விட்டு அகர்ந்து போகிறாரு, தள்ளி கொண்டு போறாரு, தள்ளி கொண்டு போகிறார். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மறுநாளில் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு உலகத்தின் பாவத்தை, இதோ உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இதோ உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்படின்னா குறிப்பிட்ட நபர்களுடைய பாவத்தை மாத்திர சுமக்கலங்க, இந்த சர்வ லோகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பாவத்தை தம்மேல சுமந்து கொண்டு. அப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு மரித்தாரே, அந்த மரணத்தில் நாம் செய்த பாவங்களும் அதில் அடங்கி வருகிறது. இனி வரப்போகிற, இனி பிறக்க போகிறவருடைய பாவங்களும் அதில் அடங்கி வருகிறது. அதற்கு முன்பதாக செய்யப்பட்ட பாவத்தை தன்மேல சுமந்து, அதற்கு பின்பாக பிறக்க போகிற, அவருக்கு பின்பாக வரப்போகிற எத்தனையோ ஜெனரேஷனுடைய பாவங்களை, அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, இதோ இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி அவர். அல்லேலூயா. அப்படின்னா இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோன்னா அவரால் தான். இன்னைக்கு நல்லா இருக்கிறோன்னா அவரால் தான். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய கையை பிடிச்சுக்கிட்டு நிற்கிறோன்னா அவர் கைவிடப்பட்டதுனால தான். அவர் கைவிடப்பட்டதுனால தான். நாம் அதை தெரிந்து கொள்ளணும். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படின்னா இயேசு இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே நீங்களும் நானும் ரட்சிக்கப்படத்தான், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறதற்காகத்தான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தில் தான் நித்திய ஜீவன் மறைந்திருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை உங்களுக்கும் எனக்கும் தருகிறதற்காக இயேசு மரணத்தை சந்தித்து வந்தார். அல்லேலூயா. அவர் மரணத்தை சந்திக்கணும்னா நம்முடைய பாவத்தெல்லாம் அவர் சுமக்கணும். நம்முடைய பாவத்தெல்லாம் அவர் சுமந்து அவர் தீர்த்தபடியினால தான் இன்னைக்கு நமக்கு நித்திய ஜீவன். அல்லேலூயா. வாசிங்க 17வது வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அப்படின்னா இந்த உலகத்தை அக்கினிக்குள்ள தீர்க்காதபடிக்கு, இந்த உலகத்தை ரட்சிக்கிறதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நமக்காக தாங்க மரிச்சாரு,
நமக்காகத்தான் பலியானாரு, நமக்காகத்தான் சகலத்தின் பாவத்தை தீர்த்து சுமந்த தெய்வம் அவர். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்முடைய பாவத்தெல்லாம் தம் மேல சுமந்து தீர்த்து இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9, 10 வசனத்தை வாசிக்க கேட்போமே. நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்பட்டது. தேவன் நம்மீது வைத்திருக்கிற அன்பு வெளிப்பட்டது. அப்படின்னா இது பிதாவினுடைய அன்பு. அந்த பிதாவுடைய அன்பை நம்மிடத்தில் அவர் தெரியப்படுத்த, நாம் அவரோடு கூட உறவாட போக தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக பலி செலுத்தினாரா, அனுப்பினாரா இந்த உலகத்திற்கு. வாசிங்க 10வது வசனம். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீ அவர் மேல வச்ச அன்பினால் அல்ல, அவர் உன் மீது வச்ச அன்பினால, அவர் உன் மீது வைத்த அன்பினால் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அவர் தம்முடைய குமாரனை அனுப்பினதினால அன்பு உண்டாயிருக்கிறது. அப்படின்னா நமக்காக தன் குமாரனையே அனுப்பிட்டாரு, நமக்காக தன் குமாரனையே அனுப்புறாரு. அவரை கிருபாதார பலியாக செலுத்துகிறதற்கு, நம்முடைய பாவத்தெல்லாம் சுமந்து தீர்க்கிறதற்கு கிருபாதார பலி செலுத்துக தன் குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அப்படின்னா இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கமே அவர் பலி செலுத்தப்பட, கிருபாதார பலியாக மாறுகிறதற்கு இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அப்படின்னா இயேசு பாவி அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இயேசு பாவி அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது அதுதான். இன்னைக்கு பிரசங்கத்தில் கூட என்ன சொல்றாங்க தெரியுமா? இயேசு பாவியா தொங்கினார். இல்ல, இயேசு பாவி அல்ல, அவர் பாவமாக்கப்பட்டார் என்று தான் நம்ம சொல்லணுமே தவிர இயேசு பாவியாய் தொங்கினார் என்று சொல்லக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்படின்னா அவருக்கு பாவம் என்னன்னு தெரியாது, அவர் பரிசுத்தமா. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களை பார்க்கிலும் பரிசுத்தம் உள்ள தெய்வம் அவர் ஒருவர் மாத்திரம்தான். அவரை தவிர பரிசுத்தவன் இந்த உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது. அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். அவர் பாவி அல்ல, அவர் பாவமாக்கப்பட்டார். அவர் தம்மேல சுமந்து தீர்க்கிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போமே. 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போமே. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். வாசிங்க தொடர்ந்து. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே, வாசிங்க, நம்முடைய பாவங்களை
சுமந்தார். சிலுவையின் மேல் சுமர்ந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமானீர்களே. நல்ல வசனத்தை புரியுதா? அர்த்தம் புரியுதா? அவர் பாவி அல்ல, பாவமாக்கப்பட்டவர். நம்முடைய பாவத்தெல்லாம் தம் மேல சுமந்து தீர்த்தவர். அதுதான் இங்க வேதம் சொல்லுது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். சிலுவையில சுமந்து கொண்டிருக்கிறார். சிலுவையில் இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார், பாவங்களை சுமந்தார். அந்த அவர் அடிக்கப்பட்ட அந்த காயத்தின் மூலமாய் தழும்புகளினால் குணமானீர்களே. அப்படின்னா இன்னைக்கு உங்களையும் என்னையும் நீதிமானாய் மாற்றுகிறதற்கு, உங்களையும் என்னையும் பரிசுத்தவானாய் மாற்றுகிறதற்கு, நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்திற்குள்ள போகிறதற்கு எல்லாருடைய பாவத்தை தம்மேல சுமந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். அல்லேலூயா. இதை செய்யணும் அப்படின்னா அவர் கைவிடப்படணும். இதை நடக்கணும் அப்படின்னா அவர் கைவிடப்படணும். ஏன்னா பிதா பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் யாராலும் பக்கத்தில் போக முடியாது. பிதா அவரை விட்டு தள்ளி போகணும் மாத்திரம்தான். அவரை விட்டு தள்ளி போகணும் அப்படின்னா இவர் பாவத்துக்குள்ளாக நம் பாவத்தெல்லாம் தம்மேல சுமந்தவராக இருக்கணும். அந்த பாவத்தெல்லாம் தம்மேல சுமந்து எல்லாவற்றையும் தன் மேலே வைத்து கொண்டு பிதா தன்னை விட்டு விலகி போகிறார் என்பதை அறிந்து அவர் இருதயத்தில் வேதனை தாங்க முடியல, கதறுகிறார், கண்ணீர் விடுகிறார். அப்படி சொல்லப்பட்ட வார்த்தை தான், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டே. அவர் கைவிடப்பட்டதுனால தான் இன்னைக்கு நாம் எல்லாருமே கைவிடப்படாமல் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தி தொங்கினதுனால தான் இன்னைக்கு அவர் இரத்தத்தில் நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. அவர் நம்முடைய பாவத்தெல்லாம் தம் மேல சுமந்து தீர்த்தபடினால தான் இன்னைக்கு நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தெய்வத்திற்கு முன்பதாக வந்து நிற்கிற நாம் அவருக்காக என்ன செய்ய போகிறோம்? அவருக்காக என்ன செய்ய போகிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். முன்னாடி உன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பாரு. முன்னாடி எப்படி நீ வாழ்ந்தன்னு பாரு. உன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இன்னமும் பாவத்தில் இருந்த அப்படின்னா இயேசு உனக்குள்ள இல்ல. நீ மரிச்சா கூட பரலோகம் போக மாட்டாய். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. எத்தனை எத்தனை பாடுகள் தெரியுமா? எத்தனை பாடுகள் தெரியுமா? அவர் பட்ட அடி தெரியுமா? வேதனை தெரியுமா? கண்ணீருங்க, கண்ணீரின் பாதை. அவருடைய பாடுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேதத்தை ஆராய்ந்து பாருங்க. ஒருவேளை அவருடைய பாடுகள் உங்களுக்கு ஆராய்ஞ்சு கூட உங்களுக்கு தெரியலையா? த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல ஒரு படம் இருக்கு. த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் அப்படின்னா இயேசுவினுடைய சரித்திரம் அல்லது அவருடைய வழிமுறைகள் என்று சொல்லி யூடியூப்ல ஒன்று இருக்கு. அது ஒரு தடவை நான் பார்த்தேன். அதை பார்க்கும் பொழுது என்ன அறியாமல் என் கண்களில் தண்ணீர் வருது. காரணம் என்ன? அத்தனை பாடு, அத்தனை பாடு. கெத்செமனே தோட்டத்தில் பிடிச்ச அவரை சிலுவையில் தொங்கி கொண்டு அவர் மரணம் வரைக்கும் அதில் போடப்பட்டு இருக்கு. இயேசுவை பிடிச்சுக்கிட்டு போகிறாங்க, கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அதற்கப்புறம் ஆசாரியருக்கு முன்பதாக கூட்டிக்கிட்டு வருகிறாங்க. ஆசாரிக்கு முன்னாடி கூட்டிகிட்டு வந்து கேள்வி கேட்கிறான். இயேசு பதில் கொடுக்கும் பொழுது பக்கத்தில் இருந்த ஒருத்தன் ஓங்கி செவில இயேசுவை வைக்கிறான். அதையும் தாங்கி கொள்ளுகிறாரு. அதற்கப்புறம் நேரா பிலாத்துக்கிட்ட அனுப்ப சொல்லும்படிக்கு வைக்கிறாங்க. அவரை பரிகாசம் பண்ணுகிறாங்க, அவரை திட்டுகிறாங்க, அவர் முகத்தில் காரி துப்புகிறாங்க, அவரை அறிகிறாங்க. எத்தனையோ அவமானத்தை சந்தித்து கொண்டு தான் இயேசு போகிறார். அவரை கொண்டு போய் சிறையில் அடைக்கிறாங்க. எப்படி வச்சாங்க தெரியுமா? நம்ம இருக்கிறமே இந்த சிறைச்சாலை அல்ல. ராத்திரி முழுவதும் கைகளை கட்டி கொண்டு அப்படியே நிக்கணும். தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, இருட்டான ஒரு அறை. உள்ள போயிட்டான் அப்படின்னு சொன்னா திரும்பி வெளியே வருவான் என்பதற்கு
அர்த்தம் கூட கிடையாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ரோமரின் ஆட்சியின் சிறைச்சாலைக்குள்ளதான் இயேசுவை கொண்டு போய் போட்டார்கள். இயேசு ராத்திரி முழுவதும் நின்று கொண்டே இருக்கிறார். அவர் தூங்கல, அவரால் தூங்க முடியல, சரீரம் முழுவதும் வேதனை. அவரை கூட்டிக்கிட்டு வர்றாங்க, பிலாத்துக்கிட்ட நிப்பாட்டுறாங்க. பிலாத்து பார்க்கிறான், பார்த்துட்டு சொல்றான், இவர்கிட்ட ஒரு பாவமும் நான் பார்க்கலையே, இல்ல அவரை சிலுவையில் அறைங்கன்னு சொல்லி அந்த ஜனங்கள் சொல்லுகிறது. அப்படியே கூட்டிக்கிட்டு போகிறாங்க உள்ள. வேதம் சொல்லுகிறது, அவரை அறைந்தார்கள். அதாவது அவரை என்ன பண்ணாங்களா, வாரினால் அடிப்பித்து விடுதலையாக்குவேன்னு சொல்லி அவனை கொட்டிக்கிட்டு போங்கன்னு சொல்லி இயேசுவை வாரியில் அடிக்க கூட்டிட்டு போறாங்க. ரோமருடைய காலகட்டத்தில் வாரிகள் எப்படி இருக்குன்னா, இப்போ இருக்கிற கயிறு கிடையாது, சாட்டை கிடையாது, அது முழுவதும் அப்படியே இரும்புல செய்யப்பட்டது. அந்த இரும்புல செய்யப்பட்டதுக்கு முன்பதாக முட்களை பொறித்திருப்பாங்க, இரும்புகளை பொறித்திருப்பாங்க. அப்படி போட்டு அடிச்சு இழுத்தான் அப்படின்னா பிச்சுக்கிட்டு வந்துடும். எப்படி வரும்? பிச்சுக்கிட்டு வந்துடும். அது எல்லாம் வைக்கப்பட்டு இயேசுவை அடிக்கிறாங்க 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 அடிக்கிறாங்க. அவர் முதுகு முழுவதும் காயம், ரத்தம் சொட்டுகிறது. ஒரு காலகட்டத்தில் அந்த அடி தாங்காம இயேசு மயங்கி விழுந்து விடுகிறாரு. அப்போ திருப்பி தண்ணியை தெளிச்சு எழுப்புறானுங்க. எழுப்பி நிற்க வச்சு திருப்பி அவரை மறுபடியும் படுக்க போட்டு மறுபடியும் அவர் அடி அடின்னு அடிக்கிறாங்க. அந்த கொம்பை வச்சு அடிக்கிறாங்க. அவர் அழுகிறார், கண்ணீர் விடுகிறார். அதை பார்க்கிற ஜனங்கள் எல்லாம் அழுகுது. ஐயோ, இவரை இவ்வளவு பாடுபடுத்துறாங்களே. அவள் பெத்த தாய் பார்த்து கண்ணீர் விட்டு கதறுகிறார். அவர்களுக்காக நிற்கப்பட்ட சகோதரிகள் அழுகிறாங்க, சீஷர்கள் அழுகிறாங்க. வேதனை தாங்க முடியவில்லை. இயேசுவின் சரீரம் ரத்தத்தில் மிதக்குது. மறுபடியும் போகிறான் அவன் மறுபடியும் போய் அந்த சாட்டையை எடுக்கிறான். அதை கொண்டு வந்து மறுபடியும் இயேசுவை தூக்கி நிப்பாட்டி வைத்து அதை தூக்கி ஓங்கி முதுகல அடிக்கிறான். அது ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு, வரல. இழுக்கிறான், வரல. அதை மறுபடியும் பிடிச்சு இழுக்கிறான், வரல. அவர் மேல காலை வச்சு இழுக்கிறான். ஒரு பக்கம் சதை பிச்சுக்கிட்டு வெளியே வருகிறது, உள்ளுக்குள்ள இருக்கிற எலும்பு தெரியுது. ஒரு படங்க, ஒரு படம். இட் இஸ் நாட் ரியல், இட்ஸ் a ரீல். ஒரு படம். அந்த படத்திலேயே இவ்வளவு ஒரு காரியத்தை சித்தரிச்சு அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தள்ளி கொண்டு போய் அதை பார்க்கும் பொழுதே நம்முடைய இருதயம் கலங்குது. அப்படின்னா நேரில் இயேசு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு, எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டிருப்பாரு, எவ்வளவு இயேசு கண்ணீர் விட்டிருப்பாரு, எவ்வளவு வலியை தாங்கியிருப்பாரு. ஐயா, அவர் அழகானவர் என்று வேதம் சொல்லுது. ஆனா அந்த இயேசுவை பார்க்கும் பொழுது அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு சௌந்தரியம் இல்லை, நாம் பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. அப்படின்னா இயேசு அந்த கோலமாய் நின்று கொண்டிருக்கிறார். அந்த கோலம். ஒரு சின்ன ஒரு பிளேட்ல கையை அறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தாங்க முடியாது. ஆனா அவர் சரீரத்தில் கிட்டத்தட்ட 5450 அடிகள் அடிக்கப்பட்டதா. அவர் முதுகலை மாத்திரம், அவர் முழு சரீரத்திலுமே 5000க்கு மேலப்பட்ட காயங்கள். அதுல 150 காயங்கள் ஆழமான காயங்கள், ஆழமான காயங்கள் 150. சரீரம் ரத்த தொங்கி வராரு. கொண்டு வந்து பிலாத்துக்கிட்ட நிப்பாட்டுறாங்க. நடக்க முடியல அவரால் நடக்க முடியல. வேதனை தாங்கல, வலிகள் தாங்கல. அதற்கு மேல ஒரு சிகப்பான ஒரு அங்கியை தரிச்சு அவரை கூட்டிக்கிட்டு கொண்டு வந்து பிலாத்துக்கு முன்பதாக நிறுத்துறாங்க. இதோ உம்முடைய ராஜா, விடுதலை செய்ய போகிறேன். ஜனம் சொல்லுது, அவரை சிலுவையில் அறை, அவரை சிலுவையில் அறை, அவரை சிலுவையில் அறை. பிலாத்து சொல்றான், இவரை உன் கையில கொடுத்துடுறேன், நீங்களே கூட்டிட்டு போய் சிலுவையில் அறைங்க, இதோ உங்கள் ராஜாவை சிலுவையில் அறைங்க என்று சொல்லி பிலாத்து கையை கழுவி ஆசாரியங்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டான்.
ஆசாரியர்கள் வருகிறாங்க, ஒரு முள்முடியை கொண்டு வருகிறாங்க, அவர் சிரசின் மேலே வைக்கிறாங்க. அது உள்ள போக மாட்டேங்குது. அதை அழுத்துறான், அவர் மண்டைக்குள்ள போகலாது. அது உள்ள போக மாட்டேங்குது. பக்கத்துல இருந்து ஒரு கட்டையை எடுத்து ஓங்கி தலையில அடிக்கிறாங்க, உள்ள இறங்குது. ஒரு முள்ளு குத்தி இந்த கண்ணுக்கு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் இத்தனை பாடு? ஏன் இத்தனை அவமானம்? ஏன் இவ்வளவு கண்ணீர்? ஏன் இவ்வளவு வேதனையை இயேசு தாங்கினார்? முழுவதும் சரீரம் முழுவதும் ரத்தம், முழு சரீரமும் ரத்தம். ஒரு பக்கம் தலையில ரத்தம் வருது, இன்னொரு பக்கம் கண்களில் ரத்தம் வருது, இன்னொரு பக்கம் அவர் முகத்துல காரி, முகத்துல துப்பி துப்பி முகம் முழுவதும் ஒரே எச்சையிலும் ரத்தமாய் வருகிறது. முழு பாடி முழுவதும் அடிச்சு 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 மேல இருந்து கீழே வரைக்கும் முழு சரீரமும் காயம். எல்லா பகுதியிலும் ரத்தம் தொங்கி கொண்டு, ரத்தம் சிந்தி கொண்டு இயேசுவை கூட்டிக்கிட்டு போறாங்க. அவரை தூக்கிக்கிட்டு ரோட்ல நடக்க வச்சு கூட்டிக்கிட்டு போறாங்க. அவர் கையில சிலுவையை கொடுக்கறாங்க. அந்த சிலுவையினுடைய வெயிட் மாத்திரம் 150 கிலோ. அவரால் தூக்க முடியாதே, அவரால் தூக்க முடியாதே. அவர் சரீரத்தில் பலன் இல்லையே, பலன் இல்லாம தொங்கி கொண்டு இருக்கிறாரே, பலன் இல்லாம நடக்கிறாரே. அவர் இடத்துல 150 கிலோ வெயிட் உள்ள சிலுவையை மேல வச்சு அவரை சுமந்து கொண்டு போகும்படிக்கு வைக்கிறாங்க. அவர் நடந்து கொண்டு போகிறார், பாறையில் நடக்கிறார். கொல்கதா மலை என்று சொல்லப்படுகிறது. அது பாறை நிறைந்த ஒரு இடம். அந்த பாறையில இயேசு தூக்கிக்கிட்டு போகிறார். அதை தாங்க முடியல. அதை தூக்கி கொண்டு போகும்போது அவரை சும்மா விடலைங்க. ஒரு பக்கம் அடிக்கிறானுங்க, ஒரு பக்கம் நிந்திக்கிறானுங்க, ஒரு பக்கம் கேலி செய்கிறாங்க, ஒரு கூட்டத்தார் அவருக்கு விரோதமாக பேசுகிறாங்க. ஏ தேவன் தேவன் என்று சொல்லிக்கிட்டு போகணும் தானே. இன்னைக்கு இந்த நிலைமைக்கு காரணம் யாரு? நீ ரட்சிப், நீ தேவனை விசுவாசம், அவர் வந்து உன்னை சந்திக்கட்டுமே. வேதனையோடு கூட போகிறார், வேதனையோடு கூட போகிறார். அப்படி போகும் பொழுதுதான் ஸ்ரீகள் அழுகிறதை பார்த்துட்டு சொல்லுவாரு, எனக்காக நீ அழாத, எனக்காக நீ அழாத, உன் பிள்ளைகளுக்காக கண்ணீர் விடு. ஏன்னா இனி வருகிற நாட்கள் அப்படி இருக்கும். இனி வருகிற நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடக்கும். உன் பிள்ளைகளுக்காக கண்ணீர் விடு என்று சொல்லிட்டு இயேசு போகிறார் சிலுவையை சுமந்து கொண்டு. அவரை போகிறாங்க, மேலே தள்ளுறாங்க, சிலுவைக்கு மேலே படுக்க வைக்கிறாங்க. ஒரு பக்கம் கையில் ஆணி அடிக்கிறாங்க, ஆணி அடித்து இன்னொரு கையை இழுக்கிறாங்க, வரல, இழுக்க முடியல, வரல. இழுத்து இழுத்து பார்க்கிறான், வரல. இந்த கைகளில் ஒரு கயிறை கட்டி அவர் மேல ஒரு காலை வச்சு அந்த கையை பிடிச்சி இழுக்கிறான், வரல. வேதனை தாங்க முடியல. அவர் கண்ணீர் விட்டு அழுகிறாரு, கண்ணீர் விடுகிறாரு. ஒரு பக்கம் கையில் அடிக்கப்பட்ட ஆணி, இன்னொரு பக்கம் கைக்கு போக முடியல, இழுக்கிறான் இழுக்கிறான். ஒரு பக்கம் இழுத்து வச்சு ஓங்கி அடிக்கிறான், அடிச்சு உள்ள போய் ரத்தம் சொட்டுகிறது. கண்ணீர். எத்தனை வேதனை, எத்தனை வேதனை. அவரை தூக்கி சிலுவையில் நிப்பாட்டுறாங்க, கால்கள் அடிக்கிறாங்க, தொங்கிக் கொண்டு இருக்கிறார், தொங்கிக் கொண்டு இருக்கிறார். நாம இருந்தா என்ன சொல்லுவோம்? இது எல்லாத்துக்குமே நீ சரி கட்டுவ, இது எல்லாத்துக்குமே ஒரு நாள் நீ பதில் சொல்லுவ. ஆனா இயேசு சொன்னார், பிதாவே இவர்களை மன்னி. எவ்வளோ பெரிய தெய்வம் ஐயா அவரு, எவ்வளோ பெரிய தெய்வம் அவர். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்றாரு. அந்த இயேசுவை தானே வணங்குறோம். அவருக்கு முன்னாடி எவ்வளோ நீ உண்மையா இருக்கணும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. How God is love. அந்த இயேசு ஏன் இவ்வளவு பாடுபட்டார்? நமக்காகத்தான். அப்ப அந்த இயேசுக்காக நீங்க என்ன செய்ய போகிறீங்க? உண்மையா வாழ முடியலையே நம்மளால, உண்மையா அவருக்காக இருக்க முடியலையே. ஏன் இவ்வளவு பாடு, ஏன் இவ்வளவு கண்ணீர், ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு சிலுவையில் சுமந்து கொண்டு முழு சரீரத்து ரத்தத்தை சிந்தினாரு? அத்தனை பாடுகளும் நமக்காகத்தானே.
அந்த இயேசுவுக்காய் நீ என்ன செய்கிறாய்? என்ன செய்கிறாய்? அதை அறிந்து பாருங்க, நீ பாவம் செய்ய மாட்ட. அறிந்து பாருங்க, உன்னால பாவம் செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இயேசு தான் சொன்னாரு, தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டே, ஏன் என்னை கைவிட்டே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.